அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் ஹீலர் பாலமுருகன். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. ஏன்னா இது ரகசியம். என்ன விஷயம்? ரகசியம். ரகசியம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயங்க. ஏன்னா யாருக்கும் தெரியாமல் யார் எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒரு விஷயத்தை செய்வாங்க. அதுதான் ரகசியம். அந்த ஒருவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சது ரகசியம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் உங்களின் ரகசியத்தை ஒரு 9 பேர் கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க. எத்தனை பேர்? 9 நபர்கள் உங்கள் ரகசியத்தை கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் ரகசியம் என்பதே இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது. இப்போ ரகசியம் எதுக்காக? சின்ன எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். உங்களை ஒருத்தர் பழி வாங்கணும், அல்லது அந்த நபர்கிட்டருந்து ஏதாவது பொண்ணோ பொருளோ பெற்றுக்கிட்டு உங்களை நான் பழி வாங்கணும், ஏன்னா நீங்கள் உங்களால் எந்த லாபமும் இல்லை அப்படின்னு சில ரகசியமான விஷயங்களை எல்லாம் செய்வாங்க. அந்த ரகசியமான விஷயங்கள் நீங்கள் எப்படி எதை செஞ்சாலும் அந்த 9 நபர் உங்களை விடமாட்டார்கள். கவனமாக நாம் இருக்கணும். கவனமாக யார் இருக்கணும்? நேர்மறை ஆற்றல் உள்ள எதிரிகளிடமிருந்து நாம் கவனமாக இருக்கணும். அந்த 9 பேர் பார்த்துக்குவாங்க. நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். அந்த 9 நபர் யாருங்க? ரகசியம் என்பது கிடையவே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். மனித மனம் இந்த பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி பண்ண முடியல, பிரபஞ்சத்தை ரகசியத்தை உணர முடியல. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மனித மனம் அந்த மனதை ஆராய்ச்சி பண்ணி மனித மனம் மிகப்பெரிய அதிசய பிரபஞ்சம். அதனால தான் அண்டத்தில் உள்ள பிண்டம் சிறிய பிரபஞ்சம்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அந்த 9 நபர் யார்? இங்கே நேராக வருவோம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த ஆற்றலோடு நம்ம எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறதான். அந்த 9 நபரில் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இந்த 5 பஞ்சபூதங்கள். மற்றும் இந்து சாஸ்திரப்படி சூரியன், சந்திரன், யமன், காலம். ஓகே, இந்த 4ம் இந்துக்கள் சாஸ்திரப்படி சேரும். இரவு பகல் என்பது 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரம் என்பது அதில் மிகப்பெரிய அணுக்கள் நாம் சொல்வதை கேட்கும், நம்ம செயல்பாட்டை தெரிஞ்சுக்கும். இது பஞ்சபூதத்தோட ஒரு கலவை. இங்கே யமன்னு சொல்கிறோம். அந்த யமன் யார்? சித்திரகுப்தா. சித்திரகுப்தானா என்ன? சித்திரகுப்தா நம்ம சொல்லியிருக்கோம் தமிழ் சாஸ்திரப்படி, இந்துக்கள் சாஸ்திரப்படி. சித்திரத்தை என்பது ஒரு காட்சி பொருள், படமாக கன்வெர்ட் பண்ணோம். உங்களுடைய தனிப்பட்ட ஒருவனுடைய ரகசியங்கள், சிந்தனைகள், மனம், இதை காட்சி பொருளாக படமாக்கிறோம். அடுத்தது காலம் சொன்னோம். ஓகேங்களா? காலம். அந்த காலம் என்பது என்னன்னா, அந்த படத்தை ரகசியமாக மறைத்து வைத்திருக்கும். சித்திரகுப்தா காலம், சூரியன், சந்திரன், 4 சேர்ந்துருச்சுங்களா? இப்போ மொத்தம் அந்த 9 பேரும் உங்களை கவனிப்பாங்க. உங்களை பழி வாங்க நினச்சவர்கள் மறைமுகமாக செய்துவிட்டல் என்று நினைப்பாங்க. அப்படி இருந்துட்டு போகட்டும். இந்த 4 பேர்கள் எப்படி உங்கள்கிட்ட, இந்த 4 பேரும் உங்களுடைய அங்கே என்ன செயல்படுது? உங்களுடைய வல்லமை எண்ணம். அந்த எண்ணம், அந்த மனம், எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் மனதார காலம் தாழ்த்தி பொறுமையாக இருந்தால் எந்த ஒரு விஷயத்துக்கும் காலம் பதில் சொல்லும் என்பார்கள். அந்த 4ம் அந்த நேர்மறை ஆற்றல் உள்ள நபருக்கு சரியான தீர்ப்பை வழங்கிவிடும். அதாவது சரியான அணுகுமுறையில் உங்களை வாழ வைக்கும். அதனால தான் ரகசியம் என்பதே கிடையாது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அதிர்வு இருக்கும், ஆனால் தப்பிக்க முடியாது காலத்திட்டேருந்து. சரி, அதிர்வு, அதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லட்டுங்களா? ஒரு எறும்பு, சின்ன எறும்பு உங்கள் கண்ணுக்கும் தெரியாது. நீங்கள் நிமிர்ந்து நடந்து போனீங்கன்னா உங்கள் கண்ணுக்கும் தெரியாது. அந்த எறும்பு தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. அந்த தண்ணியில் அதிர்வு ஏற்படும். உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் அந்த அதிர்வு தெரியாது. ஆனால் அந்த எறும்பு விழுந்துச்சு பார்த்தீங்களா, அந்த எறும்புக்கு பெரிய அதிர்வு தானே அது.
இந்த பிரபஞ்சத்தில் அந்த எறும்புக்கு பெரிய அதிர்வு. தெரிஞ்சுங்களா? சரி, நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே எறும்புகள் மெதுவாக பயணிக்கும். ஒவ்வொரு எறும்பாக போயும் அதுக்கு தடமாக அது மாறிவிடும். நமக்கு வெறும் செவுராக தெரியும். அந்த உங்களுக்கு எனக்கு தான் அந்த தடம் தெரியாது, எறும்பினுடைய தடம். ஆனால் அந்த எறும்புக்கு அது தடம்னு தெரியும். அப்போ இங்கே சின்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அதற்கு அதிர்வுன்னு ஒன்று இருக்குது. அந்த அதிர்வை நேர்மறை ஆற்றலாகவும் எதிர்மறை ஆற்றலாகவும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு தான் இருக்குது. அது நோயாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, கவலையே படாதீங்க. அமைதியாக பொறுமையாக காலம் பதில் சொல்லும் அப்படின்னு இருங்க. ஏன்னா காலத்தை மிஞ்சி எவனாலும் எதுவும் செய்ய முடியாது. ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, ரகசியம் என்பது கிடையாது. நீங்கள் ரகசியமாக யாரோ ஒருவரிடம் சிக்கிக்கொண்டு தவிக்கிறீர்கள் என்றாலும் அதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். காரணம், ரகசியத்தை முறியடிப்பது உங்களுடைய மனமே. மனதை திடமாக வைத்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.